தவக்காலம் 28வது நாள். என் அன்பு தோழமை உறவுகளே, தவக்காலத்துடைய 28வது நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும். உண்மை முதலில் கசப்பாகத்தான் தோன்றும், ஆனால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் இனிப்பாக மாறும். அதாவது அது நம்முடைய வாழ்க்கைக்கும் பிறருடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக மாறுகின்றது. எனவே நாம் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும். அது நாம் செய்கின்ற செயல்களால் இருக்கட்டும், யாரிடம் பழகினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை உண்மை எடுத்துரைப்பதாக இருக்க வேண்டும். பல வேளைகளில் நாம் உண்மையை எடுத்துரைக்க மாட்டோம். ஏனென்றால் உண்மை எடுத்துரைத்தால் நம்மளுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ, இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாச்சும் நடந்து விடுமோ, அல்லது பிறருடைய வாழ்க்கைக்கு ஏதாச்சும் நடந்து விடுமோ என்று கூறி உண்மையை எடுத்துரைக்க தவறுகின்றோம். எனவே நாம் செய்கின்ற செயல்களிலும், நாம் யாரிடம் பழகினாலும் கூட, நமக்கு பிடித்தமானவர்களாக இருக்கட்டும் சரி, விருப்பமானவர்களாக இருக்கட்டும் சரி, அவர்கள் கூறுகின்ற அந்த கருத்துக்களில் பொய்மை இருந்தால் அவற்றை நாம் உதறி தள்ளிவிட்டு உண்மையை எடுத்துரைக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் எதை தவிர்க்க வேண்டும் என்றால், பிறர் பயத்தை தவிர்க்க வேண்டும். பயம் என்பது நம் கடவுள் மீது இருக்க வேண்டும். கடவுள் பயம்தான் நம்முடைய ஞானத்தினுடைய தொடக்கமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய அந்த பயமானது பிறர் பயத்தில் இருக்கக்கூடாது. நான் பிறர் மீது பயப்படுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையை நான் அடிமைத்தனமாக மாற்றுகின்றேன். அவருடைய அதிகாரத்திற்கும் அவருடைய அடக்குமுறைக்கும் அடிபணிந்து என்னுடைய வாழ்க்கையை அடிமையாக மாற்றுகின்றேன். நாம் சுதந்திரமாக எதையுமே செய்ய தவறுகின்றோம். எனவே அவர்கள் காட்டுகின்ற அந்த வழியிலேயே, அது தீமையாக இருக்கட்டும் சரி, அந்த தீமைக்கு நாம் ஒத்துழைக்கின்றேன், வழி போகின்றேன். எனவே நான் பிறர் பயத்தை தவிர்க்க வேண்டும். எனவே தவக்காலத்தினுடைய 28வது நாளில் நாம் செய்ய வேண்டியது உண்மையை எடுத்துரைக்க வேண்டும். நாம் தவிர்க்க வேண்டியது பிறர் பயத்தை தவிர்க்க வேண்டும். இந்த வாரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.